கோழிக்கெல்லாம் ஆள் இருக்கு, நம்மளுக்கு தாங்க ஆளே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி வந்து நம்ம கோழிக்கு அடை வச்சுருந்தோம். அதை பார்க்கலாம் வாங்க. இவகிட்ட தினமும் 9 முட்டை தான். இவளுக்கு பக்கத்துலேருந்து கடன் வாங்கி வேறு 5 முட்டை கடன் வாங்கியிருக்கு. அடை வைக்கல வந்து நம்ம 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கறித்துண்டு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அது வந்து எச்சங்கள் ஏதாச்சும் பண்ணோன்னா அது வந்து உறிஞ்சிறதுக்காண்டி சொல்லுவாங்க. அதனால் கறித்துண்டு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை வத்தல். அது வந்து எதுக்குன்னா கோழிகளுக்கு வந்து பொதுவாக செல்லு வரும் அடை காலங்களில். அப்போ வந்து செல்லை வந்து தடுக்கிறதுக்கு இல்லை குறைக்கிறதுக்கு பட்டை வத்தல் போடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆணி எதுக்குன்னா இடி மின்னல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. இருந்தாலும் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு ஆணி மட்டும் வச்சிருவோம் சொல்லிட்டு உள்ளே வச்சு விட்டாச்சு. இவ தான் நம்ம கோழி. நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா. இவ பேர் வந்து ஊர்மிளா. எங்கடா என்னை தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்டு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா. அமைதியாக வாடி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு கூப்பிட்டு போய் விட்டேன். பார்த்தோன்னே என்னடா இது, என்ன முட்டை இது, நான் போட்ட முட்டையா இல்லை என்ன முட்டையை எடுத்து வந்து எனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா. நீ போட்ட முட்டை தாண்டி நல்லா பாருன்னு சொன்னேன். அவளை உருட்டி அங்கிட்டு இங்கிட்டு உருட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா. நீ எப்படி பார்த்தாலும் சரி, நீ போட்ட முட்டை தான், ஒழுங்கு அடை உட்காரு அப்படி சொன்னேன். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்க, நான் போட்டது வேறு இடம் சொன்னான். இதான் உனக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னேன். அவளும் படுத்துட்டா. நன்றி என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நம்மளையும். அவளை அட வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கே வேர்த்து கொட்டிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 28 டேஸ் கழித்து பார்ப்போம் அவள் எத்தனை குஞ்சு பொரிக்கிறான்னு சொல்லி.